இறைவனையும் பிரார்த்தித்து அந்த இறைவனின் அருளால் அனைவரும் இன்புற்று மகிழ்ச்சி பெருக்கில் ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் என்று ஆண்டவனின் பொற்பாதம் பணிகிறேன். ஆண்டவனின் அருளால் அனைவரும் வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் பெற்று மனமென்பது மகிழ்ச்சியோடு இருக்க இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறேன். இன்று நாம் எண்கணித ஜோதிடத்தில் பிறந்த தேதியின் அடிப்படையில் 28ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கான தன்மையை பார்க்க போகிறோம். நாம் இதற்கு முன்பாக ஒற்றைப்படை எண் வரக்கூடிய 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, அதைத் தொடர்ந்து 28ஆம் தேதி என்று அந்த தேதிகளின் தன்மைகளை பார்க்க போகிறோம். இதற்கு முன்பு 19ஆம் தேதி, 10ஆம் தேதி, 1ஆம் தேதியில் பிறந்த குழந்தைகளோ பெரியவர்களோ உங்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு அதனுடைய தன்மையை பார்த்து அவர்களுடைய தன்மையை பொருத்தி தெரிந்து கொள்ளுமாறு உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, தற்போது 28ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய தன்மையை பற்றி பார்க்க போகிறோம். 28ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய தன்மை பார்வைக்கு அழகானவர். இவர்தான் 28ஆம் தேதியில் பிறந்தார் என்றால் இவருடைய பார்வை என்பது மிகவும் அழகான ஒன்றாக இருக்கிறது. அந்த வெளிப்பார்வை பார்ப்பதற்கு அழகான ஒருவராக இருக்கிறார். சிரித்து பேசுவார். இவருடைய புன்னகை என்பது மற்றவர்களை கவரும் வண்ணத்தில் இருக்கும். இதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது. நாம் ஒரு கட்டடத்திற்கோ அல்லது புதிய நிறுவனத்திற்கோ சென்றோம் என்றால் அந்த முன்பகுதியில் நம்மை வரவேற்பவர்கள் சிரித்து மகிழ்ச்சியோடு வரவேற்பவர்களாக இருந்தால்தான் அந்த இடத்திற்குள் நாம் நுழைவோம். அல்லது கடும் சொற்களை சொல்பவராக இருந்தால் நாம் அந்த படிக்கட்டிலே திரும்பிவிடுவோம். எனவே இவருடைய தன்மையும் அதுபோல பார்ப்பதற்கு அழகானவராகவும் சிரித்து பேசுபவராகவும் இருக்கிறார். ஸ்திரத்தன்மை காணப்படும். ஸ்திரத்தன்மை என்றால் நான் ஒரு கருத்தை சொல்கிறேன் என்றால் அந்த கருத்தினுடைய தன்மையை இவர் அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுக்கவும் மாட்டார், அதை வேண்டாம் என்று அழிக்கவும் மாட்டார். அதற்கு பதிலாக அதை ஏற்றுக்கொள்வதற்குண்டான தன்மையை வெளிப்படுத்துவார். அதுதான் இவருடைய ஸ்திரத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. கண்டிப்பாக கண்ணாடி அணிந்திருப்பார். இவர் பார்ப்பதற்கு அழகாகவும் சிரித்து பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கும் பட்சத்திலும் கண்களில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு கண்ணாடி அணியும் ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறார். இந்த 28ஆம் தேதியில் பிறந்தவராக இருக்கும் பட்சத்தில் அவர் கண்ணாடி அணியும் ஒரு தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பெரும்பாலானவர்கள் தற்போது கண்ணாடி அணியவில்லை என்றாலும் கண் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள் இருக்கும், சிறிதேனும் அதனால் பாதிப்புகள் இருக்கும். அதனுடைய தன்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்தும். ஏனென்றால் எண்கணித ஜோதிடம் என்பது எண்களின் அடிப்படையில், அதாவது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய நவகிரக அதிபதிகளுக்கான ஒவ்வொரு எண்களும் இருக்கிறது. அந்த எண்களின் அடிப்படையில் இந்த எண்கணித ஜோதிடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது அதன் அடிப்படையில் 28ஆம் தேதியில் பிறந்தவராக இருக்கும் பட்சத்தில் கண்ணாடி அணிந்திருப்பவராக இருக்கக்கூடிய நபராக இருக்கிறார். சுலபமாக நம்பி விடுவார். இவர் சொல்லும் கருத்து உண்மையா பொய்யா என்பதை உண்மைக்கும் பொய்யுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நம்பக்கூடியவர், அப்படியே நம்பக்கூடிய ஒரு நபராகவே இருக்கிறார். யார் மனதும் நோகாமல் பேசுவார். இவருடைய பேச்சு இவரை ஏமாத்தினாலும் அல்லது இவரால் சுரண்டப்படுகிறார் என்பது தெரிந்தும் இவருடைய வார்த்தையானது, இங்கிருந்து வரக்கூடிய சொற்களானது எப்போதும் இனிமையானதாகவே இருக்கும், கடுசானதாக அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கபடு சூது தெரியாத நபராகவும் இருப்பார். ஏமாற்றக்கூடிய நபர்கள் மத்தியில் ஏமாறக்கூடிய நபராக இருக்கும் இந்த நபர் 28ஆம் தேதியில் பிறந்தவர். 28இல் பிறந்து விட்டோம் என்பதற்காக பல்வேறு நபர்களால் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் இவரால் இந்த ஒருவர் கூட ஏமாற்றம் என்பது அடைந்ததே இல்லை. அந்த அளவிற்கு கபடு சூடு இல்லாத ஒரு நபராக இருக்கிறார். யாரும் மிகவும் எளிதாக இவர்களை ஏமாற்றி விடலாம். ஆம், இவருடைய பார்வை எளிமையாக இருக்கிறது, பேசும் தன்மை இனிமையாக இருக்கிறது என்று மற்றவர்கள் இவரை தன் வேலைக்காண்டி வசப்படுத்தி விடுகிறார்கள். ஆனால் இவரால் இவர்களை காயப்படுத்த முடியாது. ஆனால் இவர்கள் தன் தேவைகளுக்காக இவர்களை நல்ல பயன்படுத்தி எளிதில் ஏமாற்றி விடுகிறார்கள். ஆகவே 28ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய வாழ்வியல் தன்மை என்பது மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் சிரித்து பேசக்கூடியவராகவும் இருக்கும் பட்சத்திலும் அவர்களை மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதுதான் இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறது. ஓம் குருவே சரணம்.